பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே புகழ்பெற்ற குந்தாரப்பள்ளி ஆட்டுச்சந்தையில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், இந்த ஆட்டுச்சந்தையுடைய சிறப்பு என்ன? எவ்வளவு கோடிக்கு இன்னைக்கு வியாபாரம் நடக்கும்? தேவா, கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனையானது களை கட்டியுள்ளது. குறிப்பாக கிருஷ்ணகிரி அடுத்த குந்தாரப்பள்ளியில் புகழ்பெற்ற வாரச்சந்தையானது வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும். இந்த வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனையாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், அண்டை மாநிலமான கர்நாடகா, ஆந்திரா ஆகிய பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் ஆடுகளை விற்பனைக்காக அழைத்து வந்துள்ளனர். குறிப்பாக இதுல செம்மறி ஆடு, வெள்ளாடு, மரிக்கை ஆடு என சுமார் 10,000 ஆடுகள் விற்பனைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளது. காலை 5 மணிக்கு துவங்கிய இந்த வாரச்சந்தை தற்போது விற்பனை மும்முரமாக களை கட்டி வருகிறது. தமிழகத்தில் சென்னை, வேலூர், மதுரை, சேலம், ஈரோடு, பொள்ளாச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடகா, பெங்களூர், ஆந்திரா போன்ற பகுதியில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள், பொதுமக்கள் என ஆடுகளை வாங்க போட்டி போட்டுக் கொண்டு குவிந்துள்ளனர். பண்டிகை காலம் இல்லாத நாட்களில் இந்த ஆட்டு சந்தையில் 10 கிலோ எடை கொண்ட ஒரு கிடா ஆடு சுமார் 10,000 முதல் 12,000 வரையிலும், பெண் ஆடுகள் 5,000 முதல் 7,000 வரையிலான விற்பனையாகும். ஆனால் தற்போது பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிக விலையில் ஆடுகள் விற்பனையாகிறது. குறிப்பாக இது குறித்து வியாபாரிகளும் பொதுமக்களும் கூறுகையில் கிடா ஆடு 12,000 முதல் 15,000 வரையிலும், பெண் ஆடுகள் 8,000 முதல் 10,000 வரையும் அதிகபட்சமாக எடைக்கு ஏற்ப விலைகள் கூடுதலாக விற்பனையாகி வருகிறது. இதனால ஆடு வளர்ப்பு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆடுகளை வாங்கி செல்லும் வியாபாரிகளும் அதிக விலைக்கு இருப்பதால் ஆட்டு இறைச்சியின் விலையும் இந்த ஆண்டு வழக்கமாக வழக்கத்தை விட அதிகரிக்கும் என கருத்து தெரிவித்துள்ளார். குறிப்பாக 800 ரூபாய்க்கு விற்பனையாகும் ஆட்டு இறைச்சியானது சுமார் 1000 ரூபாய் வரை விற்பனையாகும் என தெரிவித்துள்ளனர். சராசரியாக தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களும் வியாபாரிகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்குவதால் விற்பனையானது இந்த புகழ்பெற்ற குந்தார சந்தையில் அதிகரித்துள்ளது. வாரச்சந்தை நடைபெறும் இடம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என குவிந்துள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை அப்பகுதியில் உள்ள போலீசார் சரி செய்து வருகின்றனர். இன்று ஒரு நாள் மட்டும் சுமார் 8,000 முதல் 10,000 வகையில் ஆடுகள் விற்பனை ஆகுவதால் 8 கோடி ரூபாய் வரை விற்பனை ஆகும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தேவா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி குமரேசன். இதேபோல மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆட்டுச்சந்தையில் பொங்கலை ஒட்டி அதிக அளவில் ஆடுகள் விற்பனையாகி வருகின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார், விவரம் என்ன? நிச்சயமா தேவபிரியன், அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள ஆட்டுச்சந்தையானது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடைபெறும். தென் மாவட்டங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த வாரச்சந்தையை மதுரை மட்டுமல்லாது திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த சந்தைக்கு ஆடுகள் வாங்க வருவார்கள். சுமார் 10,000 முதல் 20,000 ஆடுகள் வரை ஒவ்வொரு பண்டிகை காலங்களில் விற்பனையாகும். கடந்த தீபாவளி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 7 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானது. இந்த ஆடுகள் வரத்து குறைவு காரணமாக இந்த ஆண்டு ஆடுகளின் விலை 1000 ரூபாயிலிருந்து 3,000 வரை விலை உயர்ந்துள்ளதாகவும், தற்போது வரை ஒரு 5 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த ஆடுகள் விற்பனையாகி உள்ளதாக சந்தை நிலவரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. அதாவது திருமங்கலத்தில் விற்பனையாகக்கூடிய ஆட்டு இறைச்சி சுவை மிகுந்ததாக இருப்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கு ஆடுகளை வாங்கி செல்வார்கள். தொடர்ந்து வரத்து குறைவு காரணமாக விலை உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.